ஹலோ காய்ஸ், இன்னைக்கு பார்க்க போற அனிமி வந்து 2026 புதுசானது தான். கேஸ் புக் ஆஃப் ஆர்னே அப்படின்னு ஒரு வேம்பயர் டார்க் ஃபேண்டசி அந்த மாதிரி தீம்ல உள்ளது. மெயின் எம்சி வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆர்னே அப்படின்னு இருப்பாப்புல ஒருத்தர், சின்னோண்டு பையன் மாதிரி இருப்பார். அவருக்கு ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு 2-3 பேர் இருப்பாங்க, லின்னு அப்படின்னு 2-3 பேர் இருப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து லூயிஸ் ஹார்ட்மேன் அப்படின்னு ஒருத்தன் வருவாப்புல. அவர் வந்து அவங்க அப்பா வந்து ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சிருப்பாரு. பெரிய வேம்பயர் மான்ஸ்டர் வந்து அவங்க அப்பாவை கொன்னுடுச்சு அப்படின்னு ஆனதுக்கு அப்புறமேலு அந்த டிடெக்டிவ் ஏஜென்சியை வந்து இவர் வந்து டேக் ஓவர் பண்ணி நடத்திட்டு இருப்பாரு. இப்படி இருக்கிறப்ப அவங்க அப்பா திடீர்னு ஒரு நாள் இறந்தது வந்து இந்த வேம்பயர் தான் கொண்டுட்டு அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது அவர் வந்து எப்படின்னா, அந்த ஹார்ட்மேன் வந்து எப்படின்னா, மனுஷங்க தான் கொண்டிருக்காங்க, வேம்பயர்ஸ் எல்லாம் கிடையாது இந்த உலகத்துல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவரு. அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் வந்து இது வேம்பயர் எல்லாம் கொண்டுட்டு அப்படின்னு குரலி பேசும்போது இது கிடையாது, வேம்பயர் கிடையாது, அவன் கொண்டவன் யாருன்னு நம்ம கில்லர் யாருன்னு கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு பல நாட்கள் அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பாரு. அப்படி இருக்கிறப்ப அவன் வந்து ஒரு பார்ல ஒரு காஃபி ஷாப்ல வந்து இந்த 2 பேர் அன்னோன் 2 பேரை வந்து பார்ப்பாரு. அவங்க வந்து என்னன்னா ஆர்மி டிடெக்டிவ் ஏஜென்சின்னு அவங்க ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சிருப்பாங்க. அவனுங்களோட சேர்ந்து 3 பேர் சேர்ந்து கடைசியா வந்து அவங்க அப்பாவை யாரு கொன்னது அப்படின்னு பார்த்தா அது ஒரு ஸ்பாய்லர். ஒருத்தர் வந்து கொண்டிருப்பாங்க, ஒரு லேடி. அதுக்கு மேல நான் சொன்னேன்னா இதுவே ஸ்பாய்லர் தான். அதனால அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனா அந்த எபிசோடு கொண்டு போனது ஃபர்ஸ்ட் எபிசோடு நல்லா வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஏன்டா இந்த மூஞ்சி வச்சுட்டு நீ கொலைகாரியா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கடைசியா அதை வந்து நம்ம ஆர்னே வந்து கண்டுபிடிப்பாரு. அவங்க வந்து கடைசியில் பார்த்தா அவரு வேம்பயர் மான்ஸ்டர் இருப்பான். நம்ம ஆளு வந்து சின்னோண்டு பையன், குட்டியோண்டு பையன், கியூட்டா இருக்கனேன்னு பார்த்தா அவன் வந்து ஆரம்பத்துல ஃபார்மர் வேம்பயரா இருந்தவர். அதுலயும் வந்து அவன் பேர் வந்து நைன் டோட்டா அப்படின்னு ஒரு ஏதோ. அவன் வந்து திடீர்னு பார்த்தா சின்ன பையன் வந்து நிறைய ரத்தத்தை குடிச்சு பெரிய பெரிய வேம்பயர் ஆயிடுவாரு. அது வந்து ஒரு பல வேம்பயர்ஸ் லெஜெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவரை உருவாக்கியிருப்பாங்க. அதனால ஓவர் பவர்ஃபுல்லான கடைசியா வந்து அங்க ஒரு ஃபைட், ஒரு சின்ன ஃபைட்டு தான் இருக்கும். அது வந்து கடைசியா அது அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் அதோட முடியுது, நல்லா இருக்கும். இந்த லூயிஸ் ஹார்ட்மேனோட இது வந்து அதோட முடிச்சுட்டு அவர் வந்து அதுக்கப்புறமேல இவங்களோட சேர்ந்து அந்த பல கேஸ்களை வந்து பார்ப்பாரு. 2வது எபிசோட்ல வந்து இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து லின்னு ஒருத்த வருவா. அவ வந்து 2வது எபிசோட் ஆரம்பத்துல இருந்து வந்து அவங்களுடைய அம்மா வந்து இறந்து போயிருப்பாங்க. அவங்க அப்பா மட்டும்தான் இருப்பாரு, ஆனா அம்மா இறந்து போனது வந்து நம்ப மாட்டாரு. அப்படி இருக்கிறப்ப அந்த லின்னு வந்து இவர் போய் முதல்ல வந்து லின்னு போய் தான் வந்து திறக்கும் அவளை வந்து. அவன் வந்து கொஞ்சம் ட்ரிக் பண்ணி லின்னை வந்து மயக்கம் அடிக்க வச்சு அவன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அப்படி இப்படி பேசிட்டு இருக்கும்போது இந்த லின் கடைசியா வந்து லின் கேஸையும் வந்து லின்னுடைய அம்மா இறந்தது, அவங்க அப்பா ஒரு மாதிரி நடந்துக்கிறது, அந்த கேஸையும் நம்மளும் வந்து முடிப்பாப்புல. அர்னே வேம்பயர் இதா இருக்கிறப்ப அதுல இந்த லின்னு கொஞ்சம் ஒரு மாதிரி லூஸ் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். அது அந்த அனிமையிலேயே சில பேர் அந்த மாதிரி இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறது தான். போக போக எப்படி இருக்குன்னு தெரியல, இனிமே பார்த்தா தான் தெரியும். மொத்தத்துல இது வந்து கொஞ்சம் காமெடி இருக்கும், டார்க் ஃபேண்டசியா இருக்கும், ஆக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும், அனிமேஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இது வந்து என் சைட்ல இருந்து முக்கியமான ஒரு இது. உங்களுக்கு என்கேஜிங்கா பாக்குறதுக்கு இது நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த மர்டர் மிஸ்ட்ரி இன்வெஸ்டிகேஷனு அது வந்து அனிமியில வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அனிமி இருக்கு. அதுல வந்து இது வந்து புதுசாக இருக்கு. உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா இது வந்து உங்களுடைய லிஸ்ட்ல சேர்த்துங்க. அப்புறம் என்ன, மறுபடியும் ஒரு இதே மாதிரி ஒரு வீடியோல வந்து உங்களை பாக்குறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது சொல்றது விட்டு இருந்தானா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பை.